ஹாய், வணக்கம். வெல்கம் டு செம்மொழிக்குட்டி உலகம். ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு தலைவன் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதே போல தான் பலவிதமான கீரைகள் இருந்தாலும் அந்த கீரைகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை தான் இந்த சக்கரவர்த்தி கீரை. ஆமாங்க, இந்த கீரையை பயன்படுத்தி பலவிதமான உணவுகள் ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சக்கரவர்த்தி கீரையோட கடையில் தான் பார்க்க போகிறோம். இந்த கீரையில் எண்ணற்ற சத்துக்களும் பலவிதமான நன்மைகளும் இருக்குது. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கடையில் ரொம்பவே ஈஸிங்க, சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு உணவு வகை தான். ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இது கூட ஏற்கனவே 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சக்கரவர்த்தி கீரையை இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கீரை ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்து குக்கரில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பருப்பு கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது. இப்போ கீரை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எந்த வகையான கீரை கடையில் செஞ்சாலும் அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கீரை எடுத்து வெந்துருச்சான்னு பாருங்கள். அப்படி வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மத்தை எடுத்து நல்லா கடைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடுறதை விட நம்ம கையால் கடையும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி மத்தில் தான் கடைஞ்சிருக்கேன். இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இரத்த சோகையை வரவிடாமல் பார்த்துக்குது. யாருக்கெல்லாம் இரும்பு சத்து குறைபாடு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கீரையை ரெகுலராகவே எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்பை பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இப்போது இது கூட நல்லா வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்து அதையும் மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். கீரையை கடையும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. நம்மளுடைய செரிமான சக்தி நல்லபடியாக இருந்தாவே அந்த இடத்துல மலச்சிக்கல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அதனால் மலச்சிக்கலும் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த சக்கரவர்த்தி கீரை. வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த கீரையை சூப்பு வச்சு சாப்பிட்டா நல்ல தீர்வு கிடைக்கும். கீரையை கடைஞ்சாச்சு. அடுத்து வாங்க தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து அது கூட வத்தல் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் வத்தலோட காரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் 1 இல்லை 2 வத்தல் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுத்து இது கூட பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருந்த கீரையை கூட சேர்த்துக்கலாம். இந்த கீரை செடியை நம்ம வீட்டிலேயே வளர்க்க முடியும். இதை கீரையோட விதையை தூவிட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கீரையோட கட்டிங்ஸ் இருக்கும், அது அப்படியே ஒரு தொட்டிலையோ இல்லை தரையிலையோ நட்டு வச்சோம்னா நல்லாவே வளரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சக்கரவர்த்தி கீரை கடையில் ரெடிங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் அண்ட் தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.